பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமோ வீட்டுக்கு ரொம்ப சோகத்தோட எல்லாரும் வராங்க. இங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பாண்டியன் ஒரு பக்கம், பழனி ஒரு பக்கம், சுகன்யா, மீனான்ட்டு குழந்தை எப்படி இருக்கு? ஸ்கேன் ரிப்போர்ட் சொன்னாங்களா? என்ன அப்படின்ட்டு கேட்கவும், எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல தான் இருந்துட்டுருக்காங்க. என்ன இது? எல்லாரும் சோகமா இருந்துட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு? ராஜி என்னம்மா ஆச்சு? அப்படின்னு பாண்டியன் கேட்கவும், உடனே ராஜி இருந்துட்டு, மாமா அது வந்துன்றாங்க. என்னதான் நடந்தது? சொல்லப் போறீங்களா? இல்லையா? அப்படின்னோனே, மாமா மயிலக்கா கன்சீவா இல்ல அப்படின்ட்டாங்க. கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடுது. என்னம்மா சொல்லிட்டு இருக்க? ஆமாம்மா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொன்னாங்க. மயிலக்கா கன்சீவா இல்ல. அப்ப எப்படி அவங்க சொன்னாங்க? இல்ல மாமா அவங்களுக்கும் தெரியல. வீட்ல செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கிட்ல வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அவங்களுமே கன்சீவா இருக்காங்கன்னு நெனச்சிருக்காங்க. டேட்டுமே தள்ளி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா டாக்டர் சொன்னாங்க? இது மாதிரி சம்டைம்ஸ் இப்ப நடக்கும். அதுக்காக நீங்க வீட்ல செக் பண்ணி பார்க்குறது தப்பு. நீங்க ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன சொல்லியிருப்பேன்லன்ற மாரி சொன்னாங்க. இப்ப மயிலு கன்சீவா இல்லையா? இல்லன்றாங்க. சரவணா அத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே சரவணா அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா சொல்லவும், "அப்பா நான் எவ்வளோ ஆசைகளோட, கனவுகளோட இருந்தேன்ப்பா. நானும் அப்பாவாக போறேன். என் குழந்தை வரப்போது. இப்படி பார்த்துக்கணுன்ட்டு." ஆனா ஒட்டுமொத்தமா இவ என்ன ஏமாத்திட்டாளேப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மயிலும் அவங்களுடைய அம்மாவும் என்ன நாங்க ஏமாத்துறோம்? எங்களுக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்றாங்க. இவங்க என்ன ஏமாத்திட்டாங்கப்பா. என்னுடைய ஆசை எல்லாம் போச்சு அப்படின்ட்டு சரவணன் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மயிலு வந்து அத நெனச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.